வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம். மனிதகுலம் உய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், ஞானிகள், சித்தர் புருஷர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவு கூர்வோம். அவ்வழிவாழ்ந்து குண்டலினி யோகம் என் உயிருணர்த்திய ஆசானால் தந்தையவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள். வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகின்றது. நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்று முக்கிய நிகழ்வு நாள். அன்பர்களே, ஒரு குருமகானை சிந்திக்க வேண்டிய நாள் இன்று. ஏன்னா, தெளிவு குருவின் திருமேனி காணல் காலை நிகழ்வுல அதைத்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். நானு அது குரு உள்ளவரே, அவர் மறைவுக்கு பின்னால் அந்த குரு ஒரு சிந்தித்தல் என்ற ஒரு நிலை. அப்ப எப்பொழுதுமே குருவினுடைய நிலையை சிந்திக்கும் பொழுது அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். அது பொருளாக இருக்கட்டும், நபராக இருக்கட்டும், மகான்களாக இருக்கட்டும், ரிஷிகளாக இருக்கட்டும், அப்பொருளின் தன்மை நினைப்போராற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை, அந்த குருவனுடைய உயர்வை எண்ணி எண்ணி வியக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அதை நடைமுறைப்படுத்தணும். என்ன சொல்றாரு குருவே சொல்றாரு, அது அவர்களுக்கு பிறவி பயனை நல்கும் அப்படிங்கிறார். அப்போ ஏன் இந்த அளவுக்கு குருவை நம்ம சிந்திக்க வேண்டும் என்று பார்த்தோம்னு சொன்னா, உலகத்துல சில பூக்கள் ஒரு அதிசயமாகத்தான் பூக்கும். அது 1-2 தான் பூக்கும். குறிஞ்சி மலர் 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கும். ஆனா அது ஏகமாக இருக்கும். அந்த மலையே இதா இருக்கும். அது இல்லாம 1-2 பூக்கும். ஆனா அந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூப்பதுதான் ஏகமாக இருக்கும். அதே போல சில பூக்கள் காலம் வைத்துத்தான் பூக்கும். அதே போல ஞானிகளும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 100 தான் ஒரு மகானை தருகிறது. ஒரு 100 எடுக்கும் ஒரு உயர்ந்த மகானை பெறுவதற்கு. மற்றவர்கள் எல்லாம் தன்னை உயர்த்தி கொள்வார்கள் ஏதோ என்று சொல்லி. ஆனா ஒரு உண்மையான மகான் என்பவர் தோன்றுவதற்கு 100 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். இந்த 100 ஆண்டுல எல்லாருமே அவரை தேர்ந்தெடுப்பது இல்லை. குருமகனை எல்லாருமே தேர்ந்தெடுத்துக் கொள்வது இல்லை. ஒரு சிலர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. என்னைக்குமே இப்போ அரசியல் நடக்குது. இந்த அரசியல்ல நியாயமா நிற்பாங்க ஒரு சிலர். ஜாதி இருக்காது, மதம் இருக்காது. இதெல்லாம் இல்லாம மெஜாரிட்டி எல்லாம் ஜாதி வச்சு தான் நிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லாம ஒருத்தர் நேர்மையா நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய தமிழறிவு மணியன் காந்தி இயக்கத்துல இருந்து அவர் நின்னார். யாருமே ஓட்டு போடல. ஆனா அவருக்குன்னு 1-2 பேர் ஓட்டு போட்டாங்க. அவர் எந்த இதுலயும் ஜெயிக்கல. காந்திய சிந்தனையில உள்ளவர், காந்திய பேர் வச்சு நம்ம எலெக்ஷன்ல நின்னார். யாருமே ஓட்டு போடல. அது போல நல்லவர்கள் மட்டும் ஒரு சிலர் இருப்பாங்க. அவர்கள் மட்டும்தான் அந்த குரு பிரானை தேர்ந்தெடுப்பார். மற்றவர்கள் வருவார்கள், செல்வார்கள், இருப்பார்கள். ஆனால் வெறுப்பார். உள்ளுக்குள்ள வெறுப்பார்கள், வெளியில விருப்பார். அவங்கெல்லாம் குரு பகவானோட இருக்கிறதா வைத்துக் கொள்வார்களே ஒழிய இல்ல. பொறுப்புகள்ல இருப்பாங்க. ஆனா பொறுப்புகள் இருக்கிறவங்க அனைவருமே சீடர்கள் என்று சொல்லவிட முடியாது. உண்மையான சீடர்கள் சில சமயங்கள்ல கண்டுபிடிக்க கூட முடியாது. அவர்கள் உண்மை சீடர்களா என்று கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? உண்மை சீடர்னு சொன்னா அவரு ஒரு தகுதி ஆசிரியரா இருக்கணும், அருள்நிதியா இருக்கணும். அதெல்லாம் இல்லைங்க.
நம்ம தவறாக கணித்துக் கொள்கிறோம். அருள்நிதி ஆகணும், பிரம்மஞானம் ஆகணும், இதெல்லாம் ஸ்கேல், அளவு வச்சு பார்க்கிறது. எப்போ? புறத்தை, எக்ஸ்டர்னல். இன்டர்னலா பார்க்கணும். நான் அப்படி நிறைய அன்பர்களை சந்திச்சிருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவரு என் கூட ரொம்ப மரியாதையா இருப்பார். அப்ப அவர்கிட்ட நான் கேட்பேன் நான், "நீங்க மன்றத்துக்கு வர்றதே இல்லையே? ஏன் நீங்க மன்றத்துக்கு வர்றதே இல்ல? பொது நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ள மாட்டேங்கிறீங்க." நான் இன்விடேஷன் குடுப்பேன், வரவே மாட்டார். அவருடைய வேலைய மட்டும் அவர் பார்த்துக் கொண்டே இருப்பார். அப்ப அவரு ஒரு வார்த்தை சொல்லுவார். மகரிஷி எல்லாமே குடுத்துட்டாருங்க. அதுல குறிப்பாக செயலொழிவு தத்துவம் குடுத்துட்டார். செயலுக்கேற்ற விளைவு நிகழும்னு சொல்லிட்டார். நான் என்னுடைய செயலை அதை வைத்துக்கொண்டு என்னுடைய செயலை சரிவரச் செய்கிறேன். எல்லாமே சரியாக நடக்குது. அப்புறம் எதுக்கு நான் உட்கார்ந்து தவம் செய்யணும்? அப்படின்னு கேட்டார். எவ்வளவு ஒரு உண்மையான வார்த்தைன்னு பாருங்க. அப்போ இங்கு நான் அதான் சொல்லுவேன் அடிக்கடி, தவம் செய்வது கூட ஒரு போராட்டம் தான். நம்ம புரியாம, அறியாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு போராட்டம். செயலொளி தத்துவம் புரிந்து நடந்து கொள்வதற்குத்தான் நம்ம ஒரு முறை பயிற்சியாக தவத்தை மேற்கொள்கிறோம். தவம் எல்லா இடத்துலயும் தேவையில்லை. தவம் எல்லா இடத்துலயுமே தேவையில்லை. அப்போ அது புரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம இந்த போராட்டம். தவம் என்ற ஒரு போராட்டம். அது போராட்டம் தான் உண்மையிலேயே. ஏன்னா மனப்போராட்டம் தானே. தவத்தை அடக்கணும், மனசை வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்ப உண்மையான சீடர்கள் புரிந்து கொண்டு, தவம் மேற்கொண்டு, பயிற்சிகளை மேற்கொண்டு, அவர்கள் நல்வழியில் செல்லும் பொழுது, அவர்களே உண்மை சீடர்கள் ஆகிறார்கள். தே ஆர் டெடிகேட்டட் டு குருபுரம். டெடிகேட்டட் சொன்னா இருக்கிறத கொடுக்கிறது. அவர் சொன்ன வழியில் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மை சீடர்களாக இருக்க முடியும். அதனால் அன்பர்களே, நான் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிட்டேன், பிரம்மஞானம் முடிச்சிட்டேன், தினசரி தவம் செய்கிறேன். இதெல்லாம் ஸ்கேல், எக்ஸ்டர்னல் ஸ்கேல். பட் இன்டர்னல் ஸ்கேல் அப்படிங்கிறது உண்மை சீடர்களாக வாழ்கிறோமா அப்படின்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு காலையில குறிப்புல கூட சொன்னேன் நான். அருள் தந்தை அவர்கள் கடைசி காலகட்டத்துல அவங்க வலியுறுத்தியது 2 ஒழுக்க பண்பாடு. அந்த 2 ஒழுக்க பண்பாடை நாம பின்பற்றுகிறோமா அப்படின்னு பாருங்க. சமீபத்துல ஒரு அம்மா சொன்னாங்க, என் பொண்ணை இப்ப மாப்பிள்ளை கேட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கேட்டாங்க. அவங்களும் எங்க ஜாதி தான் சார். அப்புறம் தெரிஞ்சது அவங்க மனவளக்கலை அன்பர்கள்னு சொல்லி. அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நல்லா முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில என்ன ஆச்சுன்னு சொன்னா, சீர்வரிசை கேட்கறதுல அவங்க கேட்கிற அளவுக்கு என்னால கொடுக்க முடியல சார் அப்படின்னு. இவ்வளவு அம்மாடா அவங்க சொல்றாங்க பாருங்க, நான் மனவளக்கலையில் இருக்கிறேன். மனவளக்கலை பயிற்சி செய்யற அம்மா, பயிற்சி செய்யறவங்க. ஒரு சந்தோஷப்படணும். எப்படி மனவளக்கலையில உள்ள ஒரு பொண்ணு வருது, அவங்க ஃபேமிலில இருந்து ஒரு பொண்ணு வருதுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். ஆனா, பொருளாதாரம் சார்ந்து வாழும் பொழுது மனவளக்கலை அங்கு தோற்று போய் விடுகிறது. பொதுவாக அப்படித்தான். பொருளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பும், ஆற்றலையும், அறிவையும் நாம ஒரு அன்புக்கு கொடுப்பதில்லை அப்படிங்கிறது ஒண்ணு. அதுவல்ல மனவளக்கலை என்பது. அது ஒரு உயர்ந்த நோக்கு, உயர்ந்த நிலை. அதைத்தான் நம்மளுக்கு அருள் தந்தை அவங்க கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த நல்ல நாள்ல. இது ஒரு நல்ல நாள். காரணம் அருள் தந்தை அவர்கள் அவங்க எனக்கு தெரியும். அவங்க கடைசி காலத்துல எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு தெரியும். யாரையும் பார்க்க முடியல, பேச முடியல. உடல் நோய். அதையும் வைத்துக்கொண்டு அவர்கள் மருத்துவத்திற்கு செல்வதற்கு கூட அனுமதி அவங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க. கடைசியில அது ஒரு நிர்பந்தம். ஆஸ்பத்திரி போனாங்க. கடைசி நாள் அவங்க சம்பவத்திற்கு முன்னாளுக்கு முதல் நாள் நான் நேரடியா ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்தேன். ஆனா பார்க்க முடியல. ஏன்னா அவர் கோமால தான் இருந்தாரு. ஆனா இவங்க நம்மள நம்ம பார்த்தா சங்கடப்படுற மாதிரி என்னமோ இவங்களுக்கு சங்கடம். எல்லாரும் மகரிஷியை பார்த்திடக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல போய். நான் உடனே திரும்பிட்டேன் நான். திரும்பி அன்னைக்கு கேரளாவுக்கு போயிட்டேன். நான் கேரளாவுல இருக்கும் பொழுதுதான் அந்த நிகழ்வு. மார்ச் 28 எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான நாள். என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா அவரு அந்த உடல் துன்பத்திலிருந்து விடுபட்ட நாள். அதனாலதான் ரொம்ப நல்ல நாள் என்று நான் சொல்லுகிறேன். உடல் துன்பத்தில் மட்டுமல்ல, பல சிக்கல்கள் இருந்து விடுபட்ட நாள். ஏன்னா அவர் கடைசி காலத்துல
ரொம்ப சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, அப்படி ஒரு மகான், அவரை புரிந்து கொண்டவர்கள் ஒரு சிலர் தான். ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஆடம்பரம் இல்ல. ஆழியார் அறிவு திருக்கோயில் கூட அவரு ரொம்ப சிம்பிளா தான் தொடங்கினார். சிம்பிளா தான் இருந்துச்சு. இனி ஓரளவுக்கு சிம்பிளா தான் இருக்கு. ரொம்ப ஆடம்பரங்கள் இல்ல. உங்களுக்கு தெரியும், ஒரு முறை ஆசிரியர் பயிற்சி நடைபெறும் பொழுது ஒரு அப்பதான் ப்ரொபோசல் குடுக்குறாங்க. யூனிஃபார்ம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அத கூட அருட்தந்தை அவர்கள் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா யூனிஃபார்ம் அணிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சமுதாயத்திலிருந்து மாறுபட்டு உங்கள காண்பிக்கிறீங்க. உங்கள உயர்வாக காண்பிக்கிறீங்க. சமுதாயத்துல நானும் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினர் அப்படின்னு நீங்க காட்ட முடியாது. அதனால நீங்க யூனிஃபார்ம் வேண்டாம் அப்படின்னாங்க அருட்தந்தை அவர்கள். அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை சங்கம். யூனிஃபார்ம் கொடுத்து இன்னைக்கு அது ஒரு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அதை கூட ஒரு எளிய முறையில இருக்கணும். நல்ல ஒரு அதாவது ஆடம்பரமா இல்லாம, அது ஒரு எளிய முறையில ஒரு நீட்டா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் எதிர்பார்த்தாங்களே ஒழிய, ஒரு ஹையஸ்ட் நீங்க கொண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அருள்தந்தை அவங்க தெளிவா இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். அதே போல அருட்தந்தை அவர்களுடைய இந்த தத்துவங்கள், பயிற்சி முறைகள், இது மற்ற ஒரு ஞானிகள்னு சொல்லும் பொழுது, அவங்க ஏதாவது ஒண்ணுல ஸ்பெஷாலிட்டியா இருப்பாங்க. ஏதாவது ஒன்றுல ஸ்பெஷாலிட்டி இருப்பாங்க, 2ல இருப்பாங்க. ஆனா அருட்தந்தைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா வகையிலயுமே அவங்க ஒரு இதா கொடுக்கக்கூடியவங்க. நீங்க புத்தர் சில விஷயங்கள் முன்னோக்கி கொண்டு போனார். அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல. இப்ப ரமண மகரிஷியே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவர் மௌனத்துக்கு மேன்மை கொடுத்தார். ஆனா உடலுக்கு உயிருக்கும் அவர்கிட்ட அது தானாக இயல்பாக வருமே ஒழிய, அதுக்குன்னு அவர் பயிற்சி முறைகள் எதுவுமே கொடுக்கல. குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதாவது ஒவ்வொரு ஞானிகள்கிட்ட ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஆனா அருட்தந்தை அவர்கள்கிட்ட ஹி இஸ் எ மல்டி ஸ்பெஷாலிட்டி. பல்நோக்கு அவர்கிட்ட இருந்தது. அப்ப அவர் ஒரு அவருடைய நோக்கம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆன்மீகம் என்ற ஒரு பார்வையை தாண்டி உலக சமாதானம் என்பதுதான் அவருடைய நோக்கம். அன்பர்களே, புரிந்து கொள்ளுங்க. அவருடைய நோக்கம் என்பது உலக சமாதானம். இன்னைக்கு நம்ம பயிற்சி எடுத்துக் கொண்டிருப்பது எல்லாமே தனி மனிதனுக்கு, குறிப்பாக செல்ஃப், அந்த அளவுலதான் இன்னைக்கு சங்கமும் ஓடிக்கிட்டு இருக்குது. நாமளும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் பயிற்சி எது கொடுக்கிறோம் சார்? மன அமைதிக்கு, இறைவனை உணர்வதற்கு அப்படின்னு நம்ம பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவருடைய இலக்கு என்பது உலக சமாதானம். உலக சமாதானத்திற்கு இந்த அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என்று விரும்பினார். அத்தனை மக்களும் உலக சமாதானத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு உலக சமாதான தூதுவர்களாக அமைய வேண்டும் என்று விரும்பினார். அன்பர்களே, நான் இந்த சென்டென்ஸை சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேரு உலக சமாதானத்துக்கு நாம தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பாருங்க. நம்மளுடைய பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியல. மற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியல. நாம எப்படி உலக சமாதானத்தை கொடுக்க போறோம்? விட்டுறலாம். ஏன்னா இருக்குது, பிரச்சனைகள் தீர்த்தா தான் நம்ம கொடுக்க முடியும். இப்ப நானே பாக்குறேன். இப்ப எத்தனை கனெக்ஷன் வந்திருக்கு? தொடங்கும் போது 30, இப்ப ஒரு 64 வந்திருக்குது. வரலாமா வேண்டாம்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு 40 பேர் பெண்கள் தான் இருப்பாங்க. இந்த பெண்களுடைய சிந்தனை எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கணவன், என்னுடைய குழந்தைகள் எவ்வாறு பார்த்துக் கொள்ள வேண்டும்? என்னுடைய மருமகள் என்னையும் நன்றாக கவனித்துக் கொள்வாளா? இது ஒரு பெண்ணினுடைய அன்பின் வெளிப்பாட்டினுடைய நிலை இப்படித்தான் இருக்க முடியும். அந்த பெண்ணுக்கு அதிகமாக இருக்கலாம், அதிகமாக உலக சிந்தனை வராது. அப்போ இதை யார் உலக சிந்தனைக்கு கொண்டு போகணும்னு சொன்னா, ஆண்கள் தான் கொண்டு போக முடியும். ஆனா தவத்திற்கு ஆண்கள் வருவதே கடினம். பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அப்படியே வந்தாலும் நிலைத்து நிற்பது கடினம். நிலைத்து நின்றாலும் உலக சிந்தனை அளவுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நிலையில மனவளக்கலை அன்பர்கள் இல்லை என்பதுதான் உண்மை.
நாம வந்து ராதாகிருஷ்ணன் ஐயா இப்போ சமீபத்துல மீட் பண்ணும்போது கூட சொன்னார், இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்தது தவறு அப்படின்னு. எது? வில்லேஜ். நான் கூட சில நேரங்கள்ல வருத்தப்பட்டது உண்டு. தெரியாம கால் வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லி. ஆனா நாம அதை சரியாக நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு காட்டோம்னு சொன்னா, இந்த பொது சமையல் திட்டம், உலக சமாதான திட்டத்துல ஒரு திட்டத்தை நம்ம உலகுக்கு காட்ட முடியும். இதுல இருக்குது எது? சீனியர் சிட்டிசன் ஹோம்ல குடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அது வயசானவங்களுக்கு அது கொடுக்கக்கூடியது வேறு. இங்கு ஆன்மீகம் கலந்த ஒரு நிலை. அவர்களை இறை உணர்வு பெறச் செய்வது. உலக இயல்புல இருந்து மாறி ஒரு ஆன்மீக இயல்புக்கு அவர்களை கொண்டு வருவது. பொதுவான ஒரு சமையல் திட்டம். சிக்கன உணவு. சிக்கனமாக எல்லாம் செய்தல். இப்படி ஒரு திட்டத்தை தான் நம்ம கொண்டு வந்ததுனாலதான் இதை நிறைவேற்றணும்னு சொன்னா உலக சமாதான திட்டத்துல ஒரு திட்டத்தை நம்ம நிறைவேற்றுகிறோம். அன்பர்களே, அப்போ நான் இருக்கக்கூடிய ஆண்கள் நீங்க வந்திருப்பீங்க. சிந்தனை செய்து பாருங்க. நாம எல்லாம் தாண்டி குடும்பம், அமைதி, நான் அப்படிங்கிறத தாண்டி இந்த உலக சமாதானத்திற்கு ஏன்னா அருட்தந்தை அவங்க போயாச்சு. 18 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களும் நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் தொய்வு தான். சும்மா பேருக்கு நான் அதை செய்யறேன், அவங்க கொண்டு போறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நிகழாதுங்க. நாம ஒரு பிராக்டிக்கலா ஏதாவது ஒன்று நிலைநிறுத்தி காட்ட வேண்டும். அப்படி நிலைநிறுத்தி ஏதாவது ஒரு திட்டத்தை ஆங்காங்கே ஒரு ஊருக்கு ஒருவர் நிறுத்தி காட்டினாங்க அப்படின்னு சொன்னாதான், ஓ இப்படி ஒரு இயக்கம் இயங்குகிறது என்பதும், இதே உலகம் பூரா பரப்ப வேண்டும் என்பதும், அல்லது பல நாடுகளில் அதை செய்து காட்டும் பொழுது, அவர்கள் பயனடையும் பொழுது, இதை மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்பது, இதை நிகழ்த்தக்கூடிய அரசியல் இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே டவுட் இருக்கும். இப்படி நகர்த்த முடியுமான்னு சொல்லி. இப்ப நடத்தி காட்டினா தான் அரசியல்வாதிகளும் ஏற்றுக்கொள்வாங்க. எல்லா அரசியல்வாதியும் மோசம் கிடையாது. நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. அவர்களே முன்னெடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. அதனால் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நாம வர வேண்டும். நண்பர்களே, அதனாலதான் நான் சொல்றேன், நம்மளுடைய இலக்கு என்பது உலக சமாதானம். இந்த உலக சமாதானத்திற்கு நாம் எந்த அளவுல போராட்டம் பெரிய ஆக்சுவலா இன்னும் எங்களுக்கு போராட்டம். நாளைக்கு கூட இந்த வாரத்துல கூட ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது. கோர்ட் கேஸ் என்ன? நீங்க எப்படி பயிற்சி கொடுக்கலாம், இப்படித்தான் கேஸ். அதனால போராட்டமாகத்தான் இருக்கும். பட் போராட்டத்தை நம்ம வென்றெடுத்து தான் ஆக வேண்டும். ஏன்னா நான் உறுதியா இருக்கிறேன். என் கையில் வேதாத்திரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் கையில் வேதாத்திரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நடத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இப்படி எல்லாரும் எடுக்கணுங்க. அப்படி எடுத்தாதான் அதை பரவ விட முடியும். அது ஒரு பெட்டிக்குள் அடக்கி வைக்கக்கூடிய ஒன்று அல்ல. நண்பர்களே, அப்போ உலக சமாதானம் என்பது அருள் தந்தையினுடைய இலக்கு. அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா என்று ஒன்று நீங்க செய்யுங்க. அடுத்து அருள் தந்தை அவர்கள் இலக்கு உலகமாக இருந்தாலும் அது தனி மனிதனிடம்தான் துவங்குறாங்க அருள் தந்தை அவர்கள். அப்ப தனி மனிதனிடம் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உடல், உயிர், மனசு, இந்த 3 இருக்குது. அப்ப உடலை பாதுகாக்கணும், மனசை பாதுகாக்கணும், உயிரை பாதுகாக்கணும். இப்போ அதுக்கு இப்போ அதைத்தான் சொல்ல வந்தேன். அவருடைய பல்நோக்கு என்று சொல்லும் பொழுது உடலுக்கு ஒரு பயிற்சி, மனதிற்கு ஒரு பயிற்சி, உயிருக்கு ஒரு பயிற்சி. இப்படி ஒரு கம்பைன்டு ஒரு பயிற்சி முறையை எந்த ஞானிகளும் கொடுக்க முடியாது. வேற மெத்தட் இருக்கும். பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. அது உயிருக்கு இருக்கும். ஆனா உடலுக்கு கிடைக்காது. இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் 20 இயர்ஸ் பேக் இந்த உடற்பயிற்சியை கற்றுக் கொடுக்கும் போது நான் சொன்னேன். பொதுவாக அப்ப சொல்லுவேன். நான் உடற்பயிற்சி கற்றுக் கொடுக்கும் பொழுது அன்னைக்கு எங்கேஜ் முன்னால் நின்று உடற்பயிற்சியை கற்றுக் கொடுப்பேன். நான் அப்போ கொடுக்கும்போது இதை சொல்லுவேன். இந்த உடற்பயிற்சி என்பது வருங்காலத்தில் ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையும். ஏன்னா கடினமான பயிற்சியை செய்ய முடியாது மக்களால் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, டாக்டர்ஸ் அவங்களுடைய ஆராய்ச்சியில சொல்ல வந்துட்டாங்க, கடினமான பயிற்சி மேற்கொண்டால் இன்றைய கால உணவு உடல் ஏற்றுக்கொள்ளாது.
அதனால யங் ஏஜ்ல 35 வயசுலயே 40 வயசுல இறந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால டோன்ட் கோ ஃபார் ஹார்ட் எக்ஸசைஸ். இன்னைக்கு விஞ்ஞான டாக்டர்ஸ் வந்து அறிவுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன செய்யணும்? கண்டிப்பாக நீங்க ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸசைஸ் யூ ஹேவ் டு டூ. டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் செய்யுங்கங்கிறாங்க. அப்ப 1/2 மணி நேரம் உடலுக்கு எல்லா உறுப்புகளுக்கும் சேர்ந்த ஒரு பயிற்சியை கொடுக்க முடியுமான்னு கேட்டா, அதுதான் அருட்தந்தை அவர்கள் உருவாக்கி கொடுத்த உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சியில உங்க உடலினுடைய எல்லா உறுப்புகளையும் இயங்கச் செய்து, அதை சமாதானப்படுத்தி, அதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவாக ஒரு உடற்பயிற்சி செய்தோம்னு சொன்னா, டயர்ட் ஆயிரும், வேர்த்துரும். போய் உடனே ஒரு ஜூஸ குடிக்கணும்னு தோணும். ஆனா இங்க அப்படி இல்ல. எல்லா உடற்பயிற்சி செய்து, அந்த உறுப்புக்கள் எல்லாம் அமைதி பெறச் செய்து, ஒரு தூக்க நிலைக்கு கொண்டு வந்து, உடலையும், மனதையும் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ரிலாக்சேஷன் பயிற்சியை கொடுத்து அருள் தந்தை அவங்க நிறைவு செய்றாங்க. அத செஞ்சுட்டு அலுவலகம் போனா, தொழிலையும் நல்லா செய்ய முடியும். எல்லோரிடையும் அன்பாக பழக முடியும். பயிற்சி செஞ்சா. எல்லாரும் எல்லாம் செய்வாங்க. அந்த கடைசியில அந்த ரிலாக்சேஷன் விட்டுருவாங்க. குறிப்பாக பெண்கள்ட்ட சொல்லுவேன். நான் ஆக்சுவலா இந்த சனிக்கிழமை வந்து எடுப்பதற்கு காரணமே முக்கிய காரணம் நிறைய பேர் ரிலாக்சேஷன் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 2, 3 சூக்குமங்கள் இருக்குது. இருந்தா கூட அந்த ரிலாக்சேஷன் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக நிறைய பேர் அது செய்யறது இல்ல அப்படிங்கிறதுனாலதான். தூக்கம் பத்தாம போயிடுது. அப்ப அந்த பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்குள் ஏற்படக்கூடிய தூக்கம் ஒரு டீப் ஸ்லீப்பா உங்களை கொண்டு போயிடும். அப்போ தூங்கக்கூடிய நேரம் குறைவாக இருந்தா கூட அதனாலதான் நான் சனிக்கிழமை தவறாமல் அதை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, அதாவது அருட்தந்தை அவர்கள் கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி என்பது அவ்வளவு அற்புதமான பயிற்சி. மனசுக்கு அருள் தந்தையவங்க 2 பயிற்சி கொடுக்குறாங்க. அதுல தவம் என்பத நம்ம டேக் இட் ஈஸியா எடுத்துடலாம். ஆக்கினை துரியம், மனச்சூழ்நிலை வேகம் குறைத்தல் அப்படி. அதுல சிக்கலாக இருப்பது அகத்தாய்வு. அகத்தாய்வுக்கு வந்து அவங்க சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து அடிப்படையில மனவளக்கலை முதல் பாகத்திலே முடிஞ்சு போயிடும். வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சுக்கிடணும். வாழ்க்கை என்பது பிறப்புல தொடங்குது, தேவையை ஒட்டி தொடங்குது. நிறைவு என்பது முழுமை பேர்ல நிறைவு பெறுது. அந்த முழுமை பேரு தான் நிறைவு. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வாழ்க்கை என்பது தேவையை ஒட்டி, ஒரு குழந்தை பசியினால அழும். அதுக்கு தேவை உணவு, பால், தாயினுடைய பால். அதுல அங்கதான் ஆரம்பிக்குது பசி, தாகம். அதற்கப்புறம் வர 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 அதனுடைய தேவைகள் மாறுகிறது. எவ்வளவு மாறினாலும் ஒரு சமுதாய நிலை வரும் பொழுது ஒழுக்கம், கடமை, ஈகை வருது. அதற்கப்பால் நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர் வந்து வாழ்க்கையை நம்ம நிறைவு செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அது அவங்க வாழ்க்கை தத்துவத்துல ஃபர்ஸ்ட் மனவளக்கலையில அது 2ஆம் பாகத்துல இருக்குது. ஆனா சப்ஜெக்ட்ல முதல் பாகத்துல கொண்டு வர்றாங்க. ரொம்ப அருமையா கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா எண்ணம் ஆராய்தலுக்கு போக வேண்டியது இல்லை. ஏன்னா இந்த ஒழுக்கம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க பாருங்க. அந்த ஒழுக்கத்திலேயே சொல்லுவாங்க, எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ உயிருக்கோ தீங்கு விளையாத ஒன்றே ஒழுக்கம். அங்கேயே எண்ணம் ஒழுக்கத்துக்குள்ள வந்துருது. அப்போ மீறணும்னு சொன்னா எண்ணம் ஆராய்தலுக்கு போகணும். அதையும் மீறினோம்னு சொன்னா ஆசை சீரமைத்தலுக்கு போகணும். அதை தாண்டிட்டோம்னு சொன்னா சினந்தவர்த்தலுக்கு போகணும். அதையும் தாண்டுனா மனவளக்கலை விட்டுட்டே போயிடும். வேற வழி இல்லை. இதெல்லாம் இதுக்குள்ளே மகரிஷி அவங்க முடிச்சிருந்தாங்க. எவ்ரிதிங் ஒரு ஒரு மனிதனுடைய மனநிலையை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து உயிருக்கான காயல்பு பயிற்சி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லைங்க. ஒரு அற்புதமான பயிற்சி, அற்புதமான பயிற்சி. அந்த பயிற்சி எத்தனை வயது வரனாலும் நம்ம செய்யலாம். நம்முடைய இளமையை பாதுகாத்து, முதுமையை தள்ளி போட்டு, உடலை ஆரோக்கியமாக வைத்து, உடலில் உள்ள நோய்களுடைய தாக்கத்தை குறைத்து, வயதின காலம் வரை மருத்துவர் அணுகாம நீங்க இருக்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி தான் காய்கல்பு பயிற்சி. அதையும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்களே இருந்தாங்கன்னு சொன்னா அது மிகப்பெரிய கொடுமை. அவங்களுடைய லைஃப்ல அது கொடுமையாக மாறும். அன்பர்களே, அடுத்து அடுத்து அவங்க அந்த தனி மனிதனை எங்க கொண்டு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ள வர்றாங்க. இந்த குடும்பத்துக்குள்ள வரும் பொழுது அந்த குடும்பம் வந்து எதுல மேம்பட்டு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடல் உங்களுக்கு தெரியும், ஆரோக்கியம். அடுத்து பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்துல நிறைவு இருக்கணும். இப்போ பொருளாதாரத்துல நிறைவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம். சிந்தனை,
சிக்கனம், சீர்திருத்தம் என்பது இருக்கணும். அவங்க தெளிவா சொல்றாங்க. சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்க மேம்படுத்திக் கொள்ளலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சிந்தனை பண்ணணும். நேற்று ஒரு மருத்துவர் இது கேட்டேன் நான். அவர் நீங்க மருத்துவர்கிட்டயே வேண்டாம். நரம்பு வீக்கா இருந்துச்சுன்னா கொத்தவரங்காய் ஜூஸ் சாப்பிடுங்கங்கிறார். அப்புறம் ரொம்ப நானு ஹெல்த் குரூப்ல பாருங்க. ஹெல்த் குரூப்ல அது எல்லாரும் படிங்கன்னு சொல்லி நான் நேத்து அந்த ரிமார்க்ஸ் குடுத்திருக்கேன். தயவு செய்து ஹெல்த் குரூப்ல போய் பாருங்க நீங்க. ஹெல்த் குரூப்ல இல்லாதவங்க அதுல கொஞ்சம் இணைஞ்சுக்கோங்க. நெறைய மேட்டர்ஸ் நெறைய வந்துட்டு இருக்குங்க. நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் குடுக்குறாங்க அதுல நெறைய பேர். அதுல ஒருத்தர் குடுத்திருந்தார். ரொம்ப அருமையான ஒண்ணு. அதேபோல இந்த தசைகள், வயிற்று தசைகள், உடம்புல உள்ள தசைகள் வீக் ஆகுதுன்னு சொன்னா, ஒண்ணுமே இல்ல. மஞ்சள் பூசணி. அத மஞ்சள் பூசணி சொல்லுவோம். வேற ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. மஞ்சள் பூசணிய ஜூஸ் போட்டு எல்லாம் கொதிக்க வச்சிராதீங்க. அப்படியே பச்சையா ஜூஸ் போட்டு குடிங்க. ரெமடிங்கிறாங்க. தோல் நோய் இருக்கா? கோவக்காய் அல்லது கோவக்காய் தலையை ஜூஸ் போட்டு குடிங்க அப்படிங்கிறார். கன்டினியூஸா பண்ணுங்க. போயிடும் அப்படிங்கிறார். உண்மையும் கூட. ஏன்னா நான் சிலதெல்லாம் அந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பார்த்திருக்கிறேன் நான். பிடிக்கும் எனக்கு. ஏன்? அதான் சிந்தனை. அப்படி சிந்தனையை நம்ம செஞ்சோம்னு சொன்னாதான் சிக்கனம் என்பது வருங்க. என்கிட்ட இப்போ ஒரு சித்த மருத்துவர் என்கிட்ட பேசினார். அவரு உலக சமுதாய சேவா சங்கத்துல தான் இருக்கிறாரு. என்னுடைய நண்பர் அவர். அவர் என்னைய ஒரு ஒரு 1 மணி நேரம் ஆலோசனை பண்ணார். அவர் என்ன சொன்னாருன்னா, ஐயா இப்ப சித்த மருத்துவம் ரொம்ப காஸ்ட்லியா போகுது. அப்ப நான் புடம் போட்டு காய்ச்சி எல்லாம் கொடுக்கும் பொழுது சில மெடிசின்ஸ் காஸ்ட்லி ஆகுது. சிலது நான் சிம்பிளா கொடுக்க முடியும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கொடுத்தா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்டார். இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஆங்கில மருத்துவத்துல போய் எப்படின்னா கேட்டுட்டு டாக்டர் ஒண்ணுமே பார்க்காம அப்படியே இது பண்ணுவாரு. அவரு ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு இன்னும் ஒரு சின்ன ப்ராப்ளம் இதுக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிரும்னு சொல்லிட்டு 3000 மாத்திரை எழுதினா கூட மக்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஆனா சித்த மருத்துவத்துக்கு போயிட்டு டாக்டர் ஃபீஸ் 200, மருந்து 1400ன்னு சொன்னா ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. ஹோமியோ சிம்பிள். ஹோமியோ நான் போற டாக்டர் எல்லாம் 300 ரூபா தான். அவர் மகரிஷியோட ஃப்ரெண்டு. இன்னும் அவரு 67, 70 வயசுல இருக்கிறாரு. நான் முக்கிய ஆலோசனை அவர்கிட்ட தான் கேட்பேன் நான். ஜஸ்ட் 300 ரூபீஸ் 15 டேஸ் மெடிசன். வேற இன்னொரு மருத்துவர் இருக்கிறார் ஹோமியோ. அவரு கொஞ்சம் காஸ்ட்லி. 600 ரூபா, 700 ரூபா. ஒரு 20 டேஸ், 30 டேஸ்க்கு அந்த மெடிசின்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா இதுதான் சிந்தனைங்கிறது. அப்ப நம்ம சிந்தனையா இருந்தோம்னு சொன்னா சிக்கனத்துக்கு போயிட முடியும். சிந்தனையே இல்லாம இருந்தோம்னு சொன்னா அலோபதி டாக்டர்கிட்ட போனோம்னு சொன்னா அவர் நம்மளை இழுத்து விட்டு கூத்தடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அலோபதி மெடிசின்ஸ் பண்ணும். எமர்ஜென்சிக்கு நம்ம போய்த்தான் ஆகணும். அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா, உங்க குடும்பத்துல ஒரு டாக்டர் பிடிச்சு வச்சுக்கோங்க அலோபதியில். அப்படின்னா தான் உண்மை என்னன்னு தெரியும். நீங்க அவங்ககிட்ட கேட்டுக்கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னா சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க. அலோபதிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கொள்ளையடிக்கும் கூட்டமாக மாறி இருக்குது. ஒரு சிலர் தான் நல்லா இருக்கிறாங்க. பாக்கி எல்லாமே they have to earn. என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. கோடி கோடியா சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பாவப்பட்டவங்களை போட்டு படாதபாடு படுத்தி, அதுவும் கேரா இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்ல. இந்த இது நம்மளுடைய அரசாங்க ஆஸ்பத்திரிகள் நல்லா இருந்தா போதும். அதையும் கெடுத்து வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய மக்கள். அதனாலதான் அது நம்ம ஏன்னா மக்கள் எப்படி இருக்கிறோம், அதனால அரசாங்கம் அப்படி இருக்குது. ஓகே, சரி. அதனால அன்பர்களே, சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் என்பது தனி மனிதன் ஒரு குடும்பத்துல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. பி சிம்பிள். எதுவாக இருந்தாலும் சிம்பிளா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க. தேவையானதுக்கு செலவு பண்ணுங்க. எவ்வளவு சட்டை தேவை, எவ்வளவு துணிமணி தேவை, போதுமானதாக இருக்குதான்னு பாருங்க. அதிகமா இருந்தா யாருக்காவது கொடுத்துருங்க. ஒரு பாவப்பட்டதுக்கு யாருக்காவது கொடுத்துருங்க. தேவைப்படுது, 2 சட்டை மாறிடுச்சு, 4 தான் இருக்குது அப்படின்னு சொன்னா கூட 2 வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. நல்லதா பார்த்து வாங்கிக் கொள்ளுங்க. தவறு கிடையாது. அதே போல ஒவ்வொன்றிலும் வீட்டுல சாப்பிடுறவங்க பொருள் கழிவாகிறதான்னு பாருங்க நீங்க. கழிந்து போகிறதுன்னு சொன்னா அதை நீங்க குறைத்து கொண்டு சமையல் செய்யுங்க நீங்க. அதே போல எவ்வளவு தேவை அப்படிங்கறத கணித்து கொண்டு வாங்க. கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டோம்னு சொன்னா வயிற்றுக்கு நல்லதுங்க. அதிகமா சாப்பிட்டா வயிற்றுக்கு கேடு. அதனால என் பொண்ணு ஃபுல்லா சாப்பிடணும்னு நீங்க நினைக்காதீங்க. 3/4 வயிறு கொடுங்க. 1/4 வயிறு தண்ணி குடிக்க சொல்லுங்க. போதும். அது குழந்தைக்கு ஆரோக்கியமாகும். இப்ப சமீபத்துல நானு தேனி அவரு சரவணனை பார்த்தேன் நான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் பார்த்துட்டு கேட்டேன். சரவணன், 2 பேரும் நல்லா இருக்கிறீங்க ஆனா மெலிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு. 2 பேரும் நல்லா இருக்கிறீங்க ஆனா மெலிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. கொடைக்கானல் ப்ரோக்ராம்ல வச்சு.
அப்ப அவர் சொன்னார், கரெக்டா ஜட்ஜ் பண்ணிருக்கிறீங்க, மெலிஞ்சிருக்கிறோம். ஏன்னா வர்மக்கலைக்கு போனோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பசிச்சா சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்க பசிச்சா சாப்பிடுறோம்னாங்க. எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க, மெலிஞ்சிருக்கிறாங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க. பசிச்சா சாப்பிடுறது எப்படி இருக்கும்னு பாருங்க நீங்க. இதான் சிந்தனை சிக்கனம். சீர்திருத்தம் பண்றாங்க. எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இது எல்லாராலையும் முடியாது. கரெக்டா 3 நேரம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பழக்கத்துல இருக்கும். அதனால அவங்க இத விட முடியாது. ஆனா பசியாம இருக்குன்னு சொன்னா சாப்பிடாதீங்க. சிந்தனை இது ஒரு சும்மா ஒரு சின்ன விஷயத்துக்காக சொல்றேன். அதே போல ஒவ்வொன்றிலும் நீங்க சிக்கனத்தை காட்டணும். பொருளாதாரத்தை பெருக்குங்க. உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை பெருக்குங்க. அந்த பொருளாதாரம் பிறருக்கு பயன்படக்கூடிய அளவிலேயும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது புகை அழுத்தந்தை அவங்க தெளிவா சொல்லுவாங்க. ஐந்தொழுக்க பண்பாடு சொல்லுவாங்க. அத வந்து 2 பண்பாட அந்த 5 பண்பாட நிறைவேற்றணும்னு சொன்னா, போதை, புகை ஒழித்தல் அப்படிம்பாங்க. இந்த போதையும் இருக்கக்கூடாது, புகையும் இருக்கக்கூடாது. டாஸ்மாக்குக்கு போறவங்களுக்கு தீட்சையே கொடுக்க கூடாதுன்னு இருக்கிறாங்க மகரிஷி. சிகரெட் குடிச்சா லிவர் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகும். தண்ணி அடிச்சா லிவர் போகும். சிகரெட் அடிச்சா லங்ஸ் போகும். லங்ஸ கிளீனே பண்ண முடியாது. ரொம்ப சிக்கல் உருவாகும் பின்னால். என்னுடைய அன்பர் ஒருத்தர், அவரு என்னுடைய பேங்க்ல ஸ்டாஃப் தான், என்னுடைய ஃப்ரெண்டும் கூட. அவருக்கு எவ்வளவு அட்வைஸ் பண்ணுவோம். செயின் ஸ்மோக்கர். இப்போ 2 மாதங்களுக்கு முன்னால அவர் கொஞ்சம் சீரியஸ் ஆகி அட்மிட் ஆனாரு. 2, 3 உறுப்பு எடுத்துட்டாங்க சிகரெட்னால. செலவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அதிகம் இல்ல, 20 லட்சம் ரூபாய். அவங்க ஒய்ஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்ததுனால 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் கையில இருந்து போட்டாங்க. 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிளம்பிச்சு. கொடுமை அது. ஒரு 20 லட்சங்கிறது 2 திருமணத்தை நடத்தக்கூடிய செலவு. அதை கொண்டு போய் 2 உறுப்பை உடம்புல இருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக கொடுக்குறோம்னு சொன்னா, எவ்வளவு தீயது இந்த குடி போதை என்பது. இது யாருக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அரசியல் தலைவர்களுக்கு தெரியும். அரசியல் தலைவர்கள் எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, இது முதல்ல மக்களுக்கு தெரியும். மக்கள்கிட்ட ஒரு புரட்சி ஏற்படும். எங்களுக்கு இந்த போதை புகையை நீங்க ஒழிக்கணும்னு சொல்லி. ஆனால் அரசாங்கமே நடத்தும் பொழுது அது கேவலமான நாடு என்று எடுத்துக்கொள்ளும். ஓகே, வாழ்க வளமுடன் நண்பர்களே. அப்போ போதை புகை ஒழித்தல் என்று சொல்லக்கூடியது நமக்கு வந்து ஒரு குடும்பத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்குள்ள ஒரு பங்கு வகிக்க வேண்டும். அது போதைன்னு சொன்னா அது மட்டும் இல்ல. சினிமா போதை, மால்ல போய் சுத்துறது போதை, அனாவசியமாக இரவு நேரங்கள்ல வெளியில போய் உண்பது போதை. எல்லாமே இது ஒரு போதை தான். இது எல்லாமே நீங்க எடுத்துக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் குழந்தைங்க சாப்பிடறாங்க. ஆனா நீங்க சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி திருப்பி நீங்க அதை தான் பண்ணணும். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட்டா அப்புறம் இன்னொன்னு ஸ்விக்கி. ஆமா, இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சென்னையில ரொம்ப அதிகரிச்சிருக்கு. நைட்டு 11 மணிக்கு, 12 மணிக்கு, காலையில 4 மணிக்கு, 5 மணிக்கெல்லாம் சர்ன்னு கார் வண்டி பறக்குதுங்க. ஒண்ணு டெலிவரி பண்றாங்க. அதிசயமா இருக்குது. எப்படி காலையில 4 மணிக்கு என்ன தேவைப்படும்? அப்ப நைட்டு பூரா தூங்கல. காலையில 4 மணிக்கு சாப்பிட்டு தூங்குவாங்க போல இருக்கு. நண்பர்களே, அந்த மாதிரி ஒரு போதை என்பதை நம்ம வளர்த்துக் கொள்ளக்கூடாது. கஞ்சி வைத்தாலும் ஒண்ணு. நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை. உண்மையிலேயே இன்னைக்கு காலையில எனக்கு வர முடியுமா டவுட்டா இருந்துச்சு. பல அன்பர்கள் வேண்டுகோள் விடுத்துட்டாங்க. ஐயா, காலையில நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையிலே குரு பிரானை வணங்கி அவர்களுடைய ஆசியில இன்னைக்கு எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்ல இருந்தேன். நேற்று மெடிசின் சாப்பிட்டு, ஹோமியோ மெடிசின் சாப்பிட்டு படுத்திருந்தேன். ஃபீவர், உடம்பு பயங்கர வலி, ஒரு பயங்கர டயர்ட்னஸ். ஒரு ஃபெஸ்டிவலுக்காக போன இடத்துல மாட்டிக்கிட்டேன் வெயில்ல. காலையில ஆனா 3:30க்கு எந்திரிச்சேன். வித்தவுட் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம பிரிஸ்கா 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஆனா 7 மணிக்கு படுத்துட்டேன். ஆனா கஞ்சி வச்சுதான் குடிச்சேங்க. 2, 3 நேரம் கஞ்சியை வச்சு குடித்தேன். பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆயிடுச்சு. ஹோமியோ மெடிசின் சப்போர்ட் பண்ணுச்சு. ரொம்ப எளிமையா முடிஞ்சது. அன்பர்களே, அப்ப நம்ம இந்த குடும்பம் என்பதை வளர்த்தணும்னு சொன்னா we have to dedicate ourselves. அந்த உணர்வுகள் அதைத்தான் நம்ம சொல்றோம். என்ன அப்படின்னா, பஞ்சேந்திரிய தவம் நடத்தினா நல்லா இருக்கு சார் அப்படிம்பாங்க. நல்லா தான் இருக்கும். ஆனா ஆக்கினை பண்றவங்களுக்கு இந்த பஞ்சேந்திரியங்கள் அடங்குதான்னு நீங்க கேட்டு பாருங்க. சூக்கமும் அதுலதான் இருக்குது. பஞ்சேந்திரிய தவம் எதுக்குன்னு சொன்னா, இந்த 5 இந்திரியங்களும் இந்த ஆக்கினை கட்டுப்பாட்டுக்குள் 6வது சக்கரத்திற்குள் வந்து அடங்குகிறதா அப்படிங்கிறது தான் பஞ்சேந்திரிய தவம். பஞ்சேந்திரிய தவம் செய்து கொண்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து மிகவும் துன்பங்கள். உங்களுக்கா தெரியணும். வீட்டுல மனைவி கொடுக்கிற ஒரு கரண்டி கஞ்சி வந்து இனிமையாக தெரியும். இனிமையாக தெரியும். நான் நேற்று கூட
அப்படியே இன்னைக்கு காலையில யோசித்தேன் நான் அப்போ கேரளாவுல இருந்த மகரிஷியினுடைய இந்த சமாதி அப்போ காலையில 5 மணிக்கு மகரிஷி வந்து ஒரு தரிசனம் கொடுத்தார். அப்படியே இருந்து காட்சி கொடுத்துட்டு அப்படியே அவரு பேக்ல அப்படியே சூரியனோட கலந்து ஒரு காட்சி கொடுத்தார். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். அப்பவுமே நான் துணைவியாரை எழுப்பினேன். ஆனா துணைவியார் அதுக்கு முன்னால வயிறு வலின்னு படுத்துட்டாங்க. அவங்கதான் எழுப்பி விட்டாங்க. ஒரு 3:30, 4 மணி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் டீ எல்லாம் வச்சு கொடுத்து அவங்க சமாதானப்படுத்தி அவங்க தூங்கிட்டாங்க. இப்ப 4:30 மணிக்கு ஒரு 5 மணி இருக்கும். அப்பதான் ஆக்சுவலா அந்த டைம் தான் மகரிஷி சமாதியான நேரம். அவங்க ஆவி போயிடுச்சு வெளியில. ஆன்மா வெளியில கிளம்பிடுச்சு. அப்ப வந்து நான் நினைச்சு பார்த்தேன். என்னுடைய துணைவியார் துன்பப்பட்ட நேரங்கள்லாம். நினைச்சு பார்ப்பேன் நானு. சில நேரங்களில் எவ்வளவு துன்பத்தை சகிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெண்மை அப்படிங்கிறது வந்து எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் இவ்வளவு இருக்கும் பொழுது, ஒரு ஆணுக்கு எப்படிங்க போதை தேவைப்படுது, புகை தேவைப்படுது? எவ்வளவு துன்பங்களை இந்த பெண் அனுபவித்துக் கொண்டு குடும்பத்துல இருக்கிறான்னு சொல்லி. அதனாலதான் அருள் தந்தை அவர்கள் பெண்ணின் பெருமையை கொண்டு வர்றாங்க குடும்பத்துக்குள்ள. பெண்ணின் பெருமை உணர்ந்தவர்கள் போதைக்கும், புகைக்கும் செல்ல மாட்டார்கள். ஏன்னா அவனுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு அன்பு என்பது, பாசம் என்பது வந்து விட்டா நான் பார்த்திருக்கிறேன் நான். எங்க அப்பா வந்து ஒரு கேரளாவுல இருக்கும்போது ஒரு ஹோட்டல் வச்சிருந்தாங்க. அப்ப அவரு மாலை நேரங்கள்ல ஹோட்டலுக்கு போவார். பாக்கி நேரம் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணுவார். டீ ஃபேக்டரியில ஒர்க் பண்ணாலும் மாலை நேரத்துல போயிட்டு வருவார். போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்க அந்த ஹோட்டல்ல கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் பார்சல் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க வீட்டுக்கு. நைட்டு வர்றதுக்கு 9 மணி கூட ஆயிரும். வரும்போது நான் காத்துக்கிட்டு இருப்போம். அதிரசம் வருமா, வடை வருமான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காலம் 50 வருஷங்களுக்கு முன்னால். அந்த இரவு கொண்டு வந்து அவங்க குடும்பத்தோட பகிர்ந்து கொண்டுதான் உண்பார்களே, தனியா ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. அதே போல ஹோட்டல்ல வாங்கி உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கமும் கிடையாது. ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டோம்னு சொன்னா ஒரு தீய பழக்கம் மாதிரி பார்த்தாங்க. அந்த மாதிரி ஆண்கள் இருந்தாங்க ஒரு காலகட்டம். நண்பர்களே, இதெல்லாம் உணர்வதற்கு ஒரு பெண்ணினுடைய பெருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம ஒரு பங்கேற்றுக் கொள்ளுதல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அன்பர்களே, ஒரு ஆணினுடைய பங்கு என்பது ஒரு குடும்பத்துல ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. அதே போல பெண்களுக்கும் சம பங்கு உண்டு. அவர்களும் எதை சிக்கனப்படுது, ஏன்னா 2 பேரும் சேர்ந்தா தான் ஒரு சிக்கனத்தை ஏற்படுத்த முடியும். தீபாவளிக்கு புடவை வேணுமா? வேண்டாங்க. வருஷத்துக்கு ஒரு பட்டு புடவை வாங்கினா என்ன ஆகுறது? 30 வருஷத்துல 30 புடவை கட்டவா முடியுது? மாசத்துக்கு ஒரு கல்யாணம் வருது. 12 கல்யாணம் தானே வரும். அதுக்கு மேல வராதே. அப்ப எது தேவை? ஒரு பட்டு புடவை வேணும், இருக்கணும். ஒரு இதுக்காக வேணும். அதுக்காக அந்த மாதிரியே பட்டு புடவை வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறத புரிந்து, ஏன்னா அழகு என்பது எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நடத்தையில தாங்க அழகு தெரியும். எந்த அளவுக்கு அன்பு தெரிகிறதோ அதுல தாங்க அழகு தெரியும். அப்போ பெண்கள் அதை புரிந்து கொண்டு, எனக்கு என்ன தேவை? நான் எப்படி சிக்கனமாக வாழ முடியும்? அவங்கதான் குடும்பத்துல வந்து ஆண் வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவான். ஆனா அவங்க மிச்சப்படுத்தி காட்டணும். அதுலதான் இருக்குது. அப்போ ஏன்னா இன்னைக்கு பெண்கள் ஏன் வேலைக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பத்தலன்னு பொருளாதாரத்துல மேம்பாடு தேவை தேவை என்பதை ஒட்டிதான் போய்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு தேவையான்னு கேட்டா நிச்சயமாக தேவையில்லைங்க. தேவையில்லை. அதாவது வீட்டுல உட்கார்ந்தே நீங்க சரியாக மீட்டு கொண்டு போனீங்கன்னு சொல்லணும். நீங்க பிள்ளைக்கு டியூஷன் கொடுக்குற காசு, ஆட்டோவுக்கு அனுப்புற காசு, அப்புறம் நீங்க போயிட்டு வர்ற காசு, லீவு கிடைக்காம கஷ்டப்படுற காசு, அதனால உடல்ல வரக்கூடிய நோய், அதுக்காக நீங்க மருத்துவத்துக்கு கொடுக்க செலவு, இதெல்லாம் கவனிச்சீங்கன்னு சொன்னா ஒரு பெண் சம்பாதிக்கிறது இதுக்கே போயிடும். அது வீட்டுல உட்கார்ந்து பேசாம குழந்தைகளை கவனிக்கலாம். குழந்தைக்கு அறிவை ஊட்டலாம், அன்பை ஊட்டலாம், பாடம் சொல்லி கொடுக்கலாம், டியூஷன் நீங்க எடுக்கலாம். ஆனா சம்பளம் வாங்கினா தான் சந்தோஷம்னு வந்துருது. அது ஆணுக்கு ஒரு ஆணுக்கும் நினைக்கிறாங்க, பெண்களும் அப்படி நினைக்கிறாங்க. எங்க வீட்டுல டீச்சர் பிரச்சனை கிடையாதுங்க. என்னைக்குனாலுமே போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க. எல்லா வேலையும் அப்படி இருக்குங்களா? அதனாலதான் சில பெண்கள் சில வேலையை மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க. புத்திசாலிகள் அவங்க. அன்பர்களே, அதனால ரொம்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா போய்த்தான் ஆகணும். முடிந்த அளவுக்கு பெண்கள் கணவன் நல்ல சம்பாத்தியம் இருந்துச்சுன்னு சொன்னா சந்தோஷமா மகிழ்ச்சியா வீட்டுல உட்காந்துக்கோங்க. டிவியை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை போட்டு பாத்துறாதீங்க. அதனால பெண்ணினுடைய மதிப்பை உணர்தல் என்பது மிகவும் அவசியம். அதுதான் குடும்ப பொருளாதாரம் என்பது உயர்கிறது. இதுல சிந்தனை சிக்கன சீர்திருத்தம் சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து ஒரு தனி மனிதன்ல இருந்து குடும்பம் வந்து அடுத்து எங்க வர்றான்னு கேட்டீங்கன்னா சமுதாயத்துக்கு வரும். சமுதாயத்துல வந்து நம்முடைய பார்வையில நிறைய தெரியுதுங்க. அப்ப நிறைய பண்ணும்போது இந்த சமுதாயத்திற்கு அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடமை ஈகை அப்படிங்கறத கொடுக்குறாங்க. இந்த சமுதாயத்திற்கு நீங்க கடமையை செய்ய வேண்டும், கொடுக்கப்பட வேண்டியது நீங்க கொடுக்கணும்.
இதெல்லாம் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒழுக்கமாக வாழ்ந்தா தான் இதெல்லாம் வரும். இல்லன்னா வராது. அப்ப ஒழுக்கமாக வாழ்ந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நிறைவு வரும். அந்த நிறைவு வரும் பொழுதுதான் நீங்க ஈகையை கொடுக்க போறீங்க. ஒழுக்கமாக வாழ்ந்தால்தான் நீங்க கடமையை சரிவர செய்வீர்கள். கடமை சரிவர செய்யும் பொழுதுதான் பொருளாதார மேம்பாடு என்பது வருகிறது. இதெல்லாம் வெரி வெல் டிசைன்டு பை ஆதித்த தேவன் கொடுத்திருக்கிறாங்க நமக்கு. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஒழுக்கமாக வாழணும், கடமையை சரியா செய்யணும், பொருளாதாரத்துல மேம்படணும், பிறருக்கு கொடுத்து உதவணும். யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில கொடுத்து உதவும். ஃபர்ஸ்ட் மனசு வரணும். என்னுடைய சம்பளத்துல 1% இல்ல ஒரு 10%, 5% கணக்கு எழுதி வச்சுக்கோ. எங்களுடைய வருமானம் எவ்வளவு வருது, இதுல 5% ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமங்கள், நல்ல நல்ல ஆசிரமம், சிலதெல்லாம் பேக்கு இருக்கும், அதெல்லாம் நீங்க கவனிக்க விட்டுருங்க. ரோட்ல ஒரு வயசானவங்க கையேத்திட்டு நிப்பாங்க, கொடுங்க. சிலர் நான் பாக்குறேன் சென்னையில இப்போ கூட சமீபத்துல பார்த்த ஒருத்தர் சாப்பாடுன்னாரு. எனக்கு கூட எனக்கு பயமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் இன்னொருத்தர் அவரை கூட்டிட்டு கொண்டு போய் அந்த ரோட்டோரத்துல கையேந்தி பவன்ல போயிட்டு அவர் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு காசை கொடுத்தாங்க. நான் அவரை வாழ்த்திட்டு போனேன் நான். எனக்கு பயம். ஏன்னா சென்னையை பத்தி நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட யோசித்தேன் கொடுக்கலாமா அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு பய உணர்வு. இந்த கேட்கிறவர் என்ன நீதியில கேட்கிறாரு அப்படின்னு தெரியாது. நம்மளுக்கு பக்கத்துல யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. பட் அவர் பைக்ல வந்தவர் கொடுத்தாருங்க. ஒரு நல்ல நிகழ்வு அப்படிங்கிறது. அதே போல எத்தனையோ நிகழ்வுகள் இருக்குது. அதனாலதான் நம்மளுடைய ப்ரோக்ராம்ல கூட அன்பர்கள் 1,00,000க்கு மேல டொனேஷன் பண்ணாங்க. நம்ம இங்க ஒரு பாரத மாதா அறக்கட்டளைக்கு கோயம்புத்தூர்ல கொடுத்து அந்த கோவிட் டைம்ல அவங்க நிறைய ஹெல்ப், அதுல அவங்க லிஃப்ட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா அவர் இப்பவும் பார்க்கும்போது சொல்லுவாரு, சார் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், உங்களுடைய வேதம் குழுமம் 1,10,000 சம்திங் கொடுத்தோம். அது கொடுத்ததை வச்சுதான் நாங்க அந்த நேரத்துல ஹெல்ப் பண்ண போய் தான் எல்லாரும் எங்களை திரும்பி பார்த்தாங்க. இப்ப நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க சார், நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஊக்குவித்தல் கொடுத்தோம் அந்த மகா எக்ஸாம் நடத்தி. இன்னும் அந்த அன்பர் எனக்கு நல்ல கான்டாக்ட்ல இருக்கிறாரு. அவரு அடிக்கடி அவர் சொல்லுவாருங்க, பேசும்போதெல்லாம் அவ்வளவு நம்ம மதிச்சு பேசுவாருங்க அந்த அளவுக்கு. அதனால அன்பர்களே, ஒரு பொருளாதாரத்தை நம்ம ஒழுக்கம், கடமை, அந்த ஈகை என்பதை சமுதாயத்திற்கு காட்டணும். கடமையும் சமுதாயத்துக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா நீங்க போய் செய்யக்கூடிய அலுவலகம் அது உங்களுடைய கடமை. வீட்டுல உட்கார்ந்து நல்லா 3 நேரம் சரியாக நீங்க சமைச்சு கொடுக்குறீங்க. உங்க உடல் குடும்பத்தில் உள்ளவர்கள் அங்கத்தினுடைய உடல்நலத்தை பார்த்துக் கொள்வது என்பது ஒரு மனைவியினுடைய இல்லாளுடைய கடமை இல்லைங்களா? அதே போல சுற்றம் சூழ எல்லாரையும் பார்த்துக் கொள்வது கடமை. வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை வரவேற்று உபசரித்துக் கொண்டு இன்முகத்தோடு கவனித்துக் கொள்ள வேண்டியது ஒரு கடமை. அதுக்காக அவங்களுக்கு துன்பம் கொடுக்கறவங்களை வரவேற்காதீங்க, நழுவிடணும். நீங்க உங்களுக்கு தெரியும், சென்னைக்காரங்களுக்கு அது நல்லா சொல்லாமே தெரியும். அது எப்படி அப்படிங்கறத நீங்க புரிந்து கொண்டு வீட்டுக்கு வரவர்களை உபசரித்து, இதெல்லாம் விருந்தோம்பல் அப்படின்னு ஒரு இதே சொல்லியிருக்கிறார். நோப்பக்குலையும் அணிச்ச முகத்திருந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படின்னு இருக்கிறாரு நம்மளுடைய வள்ளுவர் பெருந்தகை. அதனால அன்பர்களே, அதுல நம்ம சரியாக கடமையை சரியாக செய்ய வேண்டும். அதனாலதான் நான் வாழ்த்து கொடுக்கும்போது கூட சுற்றம் சூழல் வாழ்த்து கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், நான் தாய் வழி, தந்தை வழி, வாழ்க்கை துணை வழி, இந்த 3 வழிகளையும் நம்ம கரெக்டா வச்சுக்கணும். தூரத்துல வைக்கிறவங்க தூரத்துல வச்சிருக்கிறாங்க, பக்கத்துல வச்சுக்கிறவங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. பட் யாரையுமே வெறுத்து விடாதீர்கள். ஹாய், நல்லா இருக்கிறீங்களா? அப்படி ரொம்ப இதா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு நாள் நீங்க வந்துட்டு போங்க. சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் தங்கிட்டு போங்க. அப்படி சொல்லிடணும், ஒரு நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க அந்த மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டும். அது ரொம்ப ஒரு முக்கியமான உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒண்ணுங்க. இது ஒரு குடும்பத்தினுடைய நிலை. அதிலிருந்து அருள் தந்தை அவர்கள் நம்மளை சமுதாயத்துக்கு கொண்டு வந்துட்டு, சமுதாயத்தில் நீங்க உங்களுடைய கடமை எப்படி இருக்க வேண்டும் சொல்றோம். அடுத்து அரசியல். அரசியல்ல ஒரே வழி சொல்லிடலாம். அவங்க ரொம்ப சொல்லிட்டாங்க, வாழத் தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியில் அமர்வார்கள் அப்படின்னு. ஆக்சுவலா இது அருள் தந்தை அவர்கள் உலக மக்களுக்கு எழுதினாங்களா அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதினாங்களான்னு தெரியல. நானும் ஒரு 1985ல இருந்து தமிழ்நாட்டு மக்களை ஸ்டடி பண்ணி பாக்குறேன். அரசியலில் தோற்று போனார்கள். அதான் சொன்னோம்ல, தமிழறிவு மணியன் காந்திய சிந்தனையோடு எலெக்ஷன்ல நின்னார். டெபாசிட் எல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் டெபாசிட் போயிடுச்சு. பட்டோபம் 100 கார், 100 ஜீப், அங்கதான் ஓட்டுவது. நீங்க எதை மதிக்கிறீர்கள் தெரியல. நல்ல மனிதர்களை மதிக்கிறீர்களா அல்லது அந்த காரை மதிக்கிறீர்களான்னு தெரியல. எவ்வளவு தீயது செய்திருந்தால் கூட அவர்களுக்கு மன்னித்து ஓட்டளிக்கக்கூடிய ஒரு நல்ல
இதயம் படைத்தவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள். கேரளாவில் அப்படி இல்லை, மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால என்ன பண்ணேன்னா, அங்க ரொம்ப கொள்ளையடிக்கும், அங்க காசும் கிடையாது ட்ரெஷரியில, ரொம்ப கொள்ளையடிக்க முடியாது. இந்த இடம் இவன் கொள்ளையடிச்சான்னா அடுத்த நாள் ஆளை மாத்திடுவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் கொள்ளையடிப்பவர்களுக்காகவே ஓட்டும். அரசியல் நான் பேசலைங்க, உண்மையை நிலையை சொல்றேன் நான். ஏன்னா சிலருக்கு ரியலைஸ் பண்ண முடிய மாட்டாங்க. ஏன்னா இது வந்து நாங்க பாரம்பரியமா இதுக்கு நாங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க, நாங்க இங்க தாங்க ஓட்டு போடுவோம்னு சொல்லக்கூடிய மக்களை தமிழ்நாட்டுல தாங்க நான் பார்த்திருக்கிறேன். மற்ற இடத்துல எல்லாம் மாத்திடுவாங்க. வாழ்க வளமுடன். அன்பர்களே, வாழத் தெரியாதவர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதவர்கள் ஆளட்டும், தவறு கிடையாது. அடுத்து அருள்தந்தை அவர்களுடைய இந்த அரசியல் இருந்துதான் அதுக்கு அடுத்தபடியா தான் அவங்க கடைசியா நிறைய விஷயம் இருந்தா கூட நேரம் கருதி நான் நிறைவு செய்யறேன். அடுத்து உலக சமாதானத்திற்கு அருள்தந்தை அவங்க வர்றாங்க. இதுல நிறைய திட்டங்களை மகரிஷி அவங்க கொடுக்குறாங்க. அது ஒரு நாட்டினுடைய அரசியலாக இருக்கட்டும், உலகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொல்றாங்க. இப்ப நான் உள்நாட்டு அரசியல், ஒரு உள்நாட்டு அரசியல்ல ஒரு லஞ்சம் லாவணியம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒரு திட்டம் சொல்றேன், அருள்தந்தை அவங்களுடைய திட்டம், வீடு கட்டும் திட்டம். எப்படின்னா, இப்போ நான் என்னுடைய வீட்டுல இருக்கிறேன், என்னுடைய காலத்துக்கு பின்னால இந்த வீடை வந்து நான் அரசாங்கத்துக்கு கொடுத்தேன். என்னுடைய குழந்தைகளுக்கு, வாரிசுகளுக்கு அரசாங்கமே ஒரு வீட்டை ஒதுக்கி கொடுக்கும். இப்படி ஒவ்வொருத்தரா அவங்க வீட்டை விட்டுட்டு போக அவங்களுடைய சந்நிதிகளுக்கெல்லாம் அரசாங்கமே அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வீடை கொடுத்து கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னா, யாராவது புதுசா வீடு கட்டுவாங்களா? கட்ட மாட்டான். இது ஒரு கம்யூனிசம் போலி தோணுது. கம்யூன் இஸ் நீடட். இங்க இந்த ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதுங்க, இந்திய நாட்டில் லஞ்சம் என்பது இருக்கா. அப்ப அரசாங்கம் திட்டம் கொடுக்கணும். ஹவுசிங் போர்ட்ல கட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா, டபுள் பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த லஞ்ச லாபங்களுக்கு முக்கிய காரணமே வந்து தனி வீடுகள் தான் காரணம். உங்களுக்கு தெரியும் ரைடு எங்க பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடு 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 மாதிரியா இருக்குது, பங்களா மாதிரி இருக்குது. அவ்வளவு தேவையான்னு கேட்டா இல்ல. அவ்வளவு தேவையான்னு கேட்டா இல்ல. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, சார் இவர் வீட்டை கட்டி கொடுத்துட்டாரு சார், பயமா இருக்கு அப்படின்னு. என்னம்மா பயம்னு கேட்டேன். இத்தனை ரூம் வச்சு கட்டியிருக்காரு சார், ஒரு ரூமுக்கு விட்டுனா இன்னொரு ரூமுக்குள்ள ஆடு இருக்கா பேய் இருக்கான்னு கூட எனக்கு பயமா இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பயமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டக்கூடாது. அதனால எவ்வளவு தேவை அப்படிங்கிறது மேக்சிமம் 3 பெட்ரூம் வச்சு கட்டலாம், அதுக்கு மேல தேவையில்லை. என் பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு ஒண்ணு, அந்த பிள்ளைக்கு ஒண்ணு, அப்படி எல்லாம் கட்டி என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக கிடைக்க போறது இல்லை. அதனால அன்பர்களே, அதனாலதான் அருள் தந்தை அவர்கள் ஒரு திட்டத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லாருமே வந்துட்டு எல்லாத்துக்குமே அரசாங்கம் வீடு கட்டி கொடுத்துட்டுன்னு சொன்னா, இந்த லஞ்ச லாவண்யம் அதுலயே ஒடுங்கி போய்விடும், தேவைப்படாது. ஏன்னா அவங்க வீடு கட்டி கொடுத்துருச்சு, அரசாங்கம் அரிசியை கொடுத்துரும், இப்ப கொடுத்துட்டு இருக்குது, எல்லாமே அரசாங்க சப்ளைக்கு வந்துடும். எல்லாமே 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 கொடுத்துருச்சுன்னு சொன்னா போர் அடிக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இங்க எதுல போர் அடிக்க மாட்டேங்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பைக்ல போறான்னு சொன்னா, நீங்க கார்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் உங்க ஃப்ரெண்ட் வந்து பைக் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பெருமிதம் ஆயிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிங்கிற பொழுது இட் இஸ் கெட்டிங் போர் அப்படிங்கிற மாதிரி தெரியுங்க. ஆனால் எல்லா மக்களும் ஒன்றுதான் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிறோம், ஏன் திருடன் உருவாகிறான்? அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாத பொழுது யாரிடம் இருக்கிறதோ அங்க பிடுங்க முயற்சிக்கிறான். அதனால இந்த ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கத்தான் செய்யும், மாற்ற முடியாது. ஆனா ஏற்றத்தாழ்வுகள் என்பது எல்லா இடத்துலயும் இருக்கலாம், ஆனால் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடாது. உணவு 3 நேரம் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அதுல இருக்கக்கூடாது. சுகாதாரத்துல மாற்று கருத்து இருக்கக்கூடாது. சுகாதாரம் என்பது எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் சாதாரண தொழிலாளிக்கும் ஒரே ஆஸ்பத்திரி தான் அப்படின்னு இருக்கணுங்க. சிகிச்சை என்பது ஒன்றுதான் என்று இருக்க வேண்டும். கல்வி என்பது வியாபாரமாக இருக்கவே கூடாது. கல்வி என்பது பொதுவாக இருக்க வேண்டுமே ஒழிய அது வியாபார ஸ்தலமாக இருக்கவே கூடாது. இதெல்லாம் இருந்தா தான் ஒரு உலக சமாதான திட்டத்தை பார்க்க முடியும். இதை அருள்தந்தைவங்க பல இடங்கள்ல வந்து சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நாட்டினுடைய அரசியலுக்காக சொல்றேன். உலக சமாதானம் சொல்லும் பொழுது அருள்தந்தைவங்க சொல்றது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட், ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு வந்து உலக உங்களுக்கு பிரச்சனையில தெரியும், நம்ம நாடு ஒரு பெரிய பிரச்சனையை நோக்கிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு மிகப்பெரிய ஆபத்துலதான் இருக்குது இந்தியாவும். நம்மளுடைய பொருளாதாரத்தை
கொலை நடுங்க செய்யக்கூடிய ஒரு சதி திட்டத்தை எல்லா நாடுகளும் தீட்டுது. குறிப்பாக மேலை நாடுகள் வந்து, அதாவது என்னன்னா, ஒரு முதல் மந்திரி அரெஸ்ட் பண்ண உடனே அமெரிக்க நாடு கண்டனம் தெரிவிக்க, ஜெர்மனி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நம்ம நாட்டுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? நம்மளுடைய அரசியலுக்கும் அவங்களுடைய அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் கிடையாது. ஆனால் நேரம் பார்த்து குத்துறது அப்படிம்பாங்க. சரி, இது ஒண்ணு. இதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து உலக சமாதான திட்டம் அல்ல. சிஏஏ அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க. குடியுரிமை சட்டம்னு சொல்லி. அத அவசர அவசரமா ஏற்றியிருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இங்க என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, திருப்பூர்ல ஒரு ஆள பிடிச்சாங்க. திருப்பூர்ல ஒரு ஆள பிடிச்சாங்க. அவன் எங்க உள்ள ஆளுன்னு கேட்டீங்கன்னா, பங்களாதேஷ்ல உள்ள ஆள். பங்களாதேஷ்ல இருக்கிறவன் பார்டர் தாண்டி வந்து திருப்பூர்ல வேலைக்கு சேர்ந்து திருப்பூர்ல வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். அவனுக்கு கார்டெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல. இதுதான் வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து பல கொலைகளுக்கு காரணம் அதுதான். பெங்கால் இருந்து வெஸ்ட் பெங்கால் இருந்து சாரி பங்களாதேஷ் தப்பிச்சு வந்தவங்க எல்லாம் அங்க வந்து புகுந்துகிட்டு அந்த நாட்டுக்கு திருப்பி போக மாட்டேன்னு சொன்ன பிரச்சனையில தான் வந்ததுங்க. இப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணித்தான் இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப அது என்ன ஆகும்? ஏன் சார் அப்படி இருந்தா என்ன சார்? அவங்கள எப்படி ஏற்றுக்கொள்ளலாமேன்னு கேட்டா, உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி பாதிக்கும். பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவாங்க. அதை நம்ம ரொம்ப விவரிக்க முடியாது. பெர் கேபிட்டா இப்ப இந்தியா வந்து பொருளாதாரத்துல 3வது 4வது இடத்துல 5வது இடத்துல இருக்குது. நம்ம 30 40 பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இப்ப 10 வருடங்கள்ல வந்து அபரீதமான வளர்ச்சி. ஒரு நம்மளுடைய வருமானம் என்பது அதிகமான ஒரு வருமானம் பெற்ற ஒரு பெர் கேபிட்டால நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டோம். இது நம்மள பல வகைகளில் நமக்கு பாதுகாப்பு அளிக்கும். அதனாலதான் அந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கறத பாக்குறாங்க. இப்போ பாகிஸ்தான் வந்து திவால் நிலைமையில இருக்கு. இப்ப கணிப்பு என்னன்னு சொன்னா, பாகிஸ்தான் பார்டர்ல இந்தியாக்குள்ள வருவதற்கு நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, 2 கோடி பேர் தயாராக இருக்கு. இந்த 2 கோடி பேரு ஒரு ராணுவ வீரன், பாகிஸ்தான் ராணுவ வீரன் வந்தா அந்த ராணுவ வீரனை நம்ம சுட்டுக் கொள்ள முடியும். ஆனா அகதிகளாக உள்ள வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாகணும். அடைக்கலம் கொடுத்துட்டு திருப்பி அனுப்பணுமா வேண்டான்னு கேட்டா, அவன் இங்கே இருக்கிறான்னு சொன்னா அவனை இங்கே நிறுத்திக்கணும். நீங்க யோசித்து பாருங்க, காஷ்மீர் பார்டருக்குள்ள 2 கோடி பேர் உள்ள வந்தாங்கன்னு சொன்னா நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் உண்மை 2 கோடி பேர் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மைங்க. ஏன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சிக்கல்ல இருக்குது. ஒழுங்கா சாப்பிடுறதுக்கு வழி கிடையாது. அப்ப என்னன்னா, பல நாடுகள் தூண்டுகோலினுடைய சில விஷயங்கள் அங்க நடந்து கொண்டு இருக்குது. அதனாலதான் அவசர அவசரமாக சிஏ குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இப்ப அருள் தந்தை இவங்க இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா சொல்யூஷன். அதான் சொல்ல வந்தேன். உலக ஒரு சொல்யூஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த எல்லையில வந்து போர் இப்ப நமக்கு வந்து பொருளாதாரத்துல ராணுவத்துக்கு அதிகமான செலவிடுவதற்கு ஒரே காரணம் பாகிஸ்தான் நாடு தான். சைனா வந்து வந்தா கூட ஒரு அளவுக்கு அது வந்து பெரிய ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான தாக்குதல் எப்பவுமே நடத்துவது பாகிஸ்தான். அதனால பொருளாதாரம் அப்ப நம்ம என்ன எந்த பார்டர்ல தான் பிரச்சனை வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, எல்லா நாடுகளுடைய ராணுவத்தையும் ஒண்ணு சேர்த்து பங்கிட்டு கொடுங்க ஒரு ஒரு நாடுகளுக்கும். ஆனா இந்திய நாட்டு ராணுவம் இந்திய ராணுவம்னு இருக்காது. வேற ஒரு நாடு ராணுவம் வந்து இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாகிஸ்தான் ராணுவத்தையும் அந்த பக்கம் போக சொல்லிடுவாங்க. இந்திய ராணுவத்தையும் இந்த பக்கம் போக சொல்லிடுவாங்க. வாகா பார்டர்ல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் இந்திய ராணுவம் இருக்கும். அப்படி இல்லாம ஒரே ராணுவம். ஒரே ராணுவம் இருந்துச்சுன்னு சொன்னா பாகிஸ்தான் இந்த பக்கம் விடாது, இந்தியானா அந்த பக்கம் விடாது. அப்ப எல்லையில சண்டை வருமா? உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை வருமா? வராது. பார்டர் சண்டை வருமா? வராது. இதே போல எத்தனையோ திட்டங்களை அழுத்தம் அவங்க சொல்றாங்க உலக சவால்கள். ஆனா அத பத்தி யாருமே காது கொடுத்து வாங்குறது இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் நாட்டோ என்ற அமைப்பு மேலை நாடுகள். இந்த மேலை நாடுகள் வந்து ஏசியன் கண்ட்ரிஸ வளர விடாதுங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி, சைனாவுடைய வளர்ச்சி, ரஷ்யாவுடைய வளர்ச்சியை மேலை நாடுகள் ஒத்துக்கொள்ளாது. ஆனா அதையெல்லாம் தாண்டி நாம செல்ல வேண்டியது இருக்கு. பாகிஸ்தான், சைனா அது ஒரு டைப்பா இருந்தா கூட ஒரு ஏசியன் கண்ட்ரியினுடைய பொருளாதார வளர்ச்சி கண்டு இருக்குது. அது பிச்சைக்கார இருந்த நாடு தாங்க. வளர்ச்சி கண்டு இருக்கிறாங்க. இந்தியா நம்ம அதே போல வளர்ச்சி கண்டுட்டோம். இன்னைக்கு வந்து
உலகத்திலேயே நம்ம முந்தி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் தான், அப்புறம் சைனாவையும் அமெரிக்காவையும் தாண்டிடுவோம் நம்ம. யூகே ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குதுங்க. நம்மளை ஆண்ட நாடு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்குது. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவை எப்படா இடிச்சு காட்டலாம்னு பாக்குறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, தீவிரவாதிகளுடைய பணத்தை குமிக்கிறாங்க கொண்டு வந்து பல வகைகளில். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது பிரச்சனை கிடைச்சுன்னா உள்ள நுழையுமா முடியுமான்னு பாக்குறாங்க. இங்க பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அதனாலதான் அடுத்து அவங்க சொல்றாங்க, ஓர் உலக ஆட்சி அப்படிங்கிறாங்க. உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகள் வளர்க்கும் திட்டம் பார் முழுதும் சமநீர் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம். பொருளாதாரம் வந்துடுச்சு. அருள் தந்தை அவங்க சொல்ற பொருளாதாரம் இன்னைக்கு வந்துடுச்சு. மற்றவை எல்லாம் வர வேண்டும். வந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாக உலக யாராவது ஒருத்தர் வருவாங்க. வந்து அந்த ஐநா சபையினுடைய தலைவராக பொறுப்பேற்று இந்த மேலை நாட்டுகளுடைய ஆதிக்கத்தை ஒழித்து, போர் என்பதை ஒழித்து, போர் ஆயுதங்களை ஒழித்து, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை விரைவில் வரும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டாங்க. எல்லாருமே எல்லா நாட்டிலையும் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது அந்த நாட்டுல வந்து ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக எதிர்காலம், அது 100 வருஷங்களாக இருக்கலாம், 200 வருஷமா ஆகலாம். அந்த சந்நிதிகள் நிச்சயமாக ஒரு உலக சமாதானத்தை காண்பார்கள். அன்பர்களே, ஒரு தனி மனிதனை தொடங்கி உலக சமாதானத்திற்கு அருள் தந்தவங்க வழிவகுத்திருக்கிறாங்க. நிச்சயமாக நம்மளுடைய எதிர்கால சந்நிதிகள் அந்த உலக சமாதானத்தை காணும். அதற்கு நாம் நம்மளுடைய இந்த தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய கடமை என்றவர்களை கொண்டு செல்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.